எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த சாட்டர்டே சீரிஸோட விளாக் கொஞ்சம் நாளாவே போடாமல் இருந்தேன். அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. கிறிஸ்டோபர் நோலானோட இன்செப்ஷன் படத்தை பற்றி கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கேன். அதனால தான் போட முடியல. யாரும் கோவப்பட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே வரேன். ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நிற்கும் ரொம்ப ப்ரிப்பேராகவே வந்திருந்தோம். ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. ஏன்னா அது எல்லாமே வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது. எதுவுமே கடையில் வாங்கலை. போன விளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன் பீட்ரூட் குழம்பு காட்டெல்லாம் மன்னிச்சிருக்காண்டு. இந்த விளாகில் கண்டிப்பாக காமிச்சிடுறேன்க்கா. காமிச்சிட்டேன். உண்மையாகவே இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு அருமையான உறக்கம். எப்போதும் சொந்தங்கள் போகாது, செந்தாழ கத்தாழ ஆகாது. நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. போற வழியில் டிக்கிக்குள்ளே எல்லாம் தூக்கி போட்டாச்சு. அப்படியே போற வழியில் நம்ம ஊர் ஆற்றுல காலை நினச்சிட்டு போகலான்னு தான் போனோம். அப்புறம் போனதுக்கப்புறம் குளிக்கலான்ற ஒரு ஐடியா வந்துடுச்சு. இப்போ வர்ற ஒரு காணொலியை பார்த்தா நான் மருத்துவரை கொலை பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் நான் கொலை பண்ணலை, நம்புங்க. சும்மா விளாண்டுட்டு தான் இருந்தேன் அவர் கூட. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மேலே பழிய போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு நான் நீச்சல் அடிச்சு மேய்ச்சி கொஞ்சம் நேரம் நீச்சல் பயிற்சி பண்ணுவோன்னு சொல்லி நீச்சல் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம். அமைதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. எங்கன்னு தானே கேட்குறீங்க? ஒரு லெமன் டீ குடிக்க தான். சின்ன பையனோட செந்தலையும் சின்ன பையன் ஆகிட்டாங்க. தம்பி கொஞ்சம் சர்க்கஸ்லாம் வர காமிச்சாப்ல, பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஜானோட தங்கச்சி வந்திருந்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நாங்கள் அடுத்த சாட்டர்டே சீரீஸில் சந்திப்போம். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து பயணிப்போம்.